லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடு போல நில மோசடி போல வேற எந்த துறையிலும் நடப்பதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருவாய்த்துறையிலிருந்து தான் கிளம்புது. நில மோசடி, நில பிரச்சனை அப்படிங்கும்போது அண்ணன் தம்பி மாமன் பிரச்சனை எல்லாத்துக்கும் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னா வருவாய்த்துறை. அதிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய முதியோர் உதவித்தொகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டாட்சியராக பணிபுரிந்த சக்திவேல் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு 35 லட்சம் வரை கையாடல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தான் வெளியிட்டோம். அதன் பிறகுதான் அரசாங்கத்திற்கு அபராத தொகையை கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. 6 லட்சம் மீண்டும் அஞ்சல் துறை மூலமாக வங்கி மூலமாக 6 லட்சம் ரூபாய் அதுக்கு பணம் மீதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அதுக்குன்னு ஒரு பேங்க் கட்டணும்னு அதுக்குன்னு மீத தொகை இருக்குல்ல, அதை யாரு கட்டுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அதுபோக குளத்தூர் வட்டாட்சியரகத்தில் இருக்கக்கூடிய ஐயா சோனை கருப்பையா அவர்கள் இப்போ மலையடிப்பட்டி கிராமத்தில் ஊரணி, குட்டைக்குளம், கல்குவாரி இது சம்பந்தமாக நீங்கள் அத்து காட்டி அங்கே பாதுகாப்பு முள்வேலி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம ஏற்கனவே வெளியிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டாட்சியரகத்தில் இருக்கக்கூடிய ஐயா சோனை கருப்பையா அவர்கள் நீங்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவராக இருந்தால், சக்திவேல் அவர்கள் ஊழல் முறைகேடு செய்திருந்தார், அவர் போல நீங்கள் நேர்மையற்றவர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்க வேண்டாம். உங்கள் மேலே நீங்கள் குளத்தூர் வட்டாட்சியரகத்துக்குள்ளே வருகிற பொழுது அவர் ஓரளவு நேர்மையாக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு உள்ளிருந்து தகவல் சொன்னாங்க. ஆனால் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் மிகவும் மோசமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே விவசாயிகள் சின்னராசு, கருப்பையா, அறிவழகன் அப்படின்னு 3 பேர், ஐயப்பன் அப்படின்னு 4 பேர் நம்மள்கிட்ட பேட்டி கொடுத்தாங்க. அந்த 4 பேர் பேட்டி கொடுக்கும்போது ஒரு கல்குவாரி முதலாளிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார், ஏழை எளிய மக்கள் விவசாயிகளை ஓரங்கட்டி விடுகிறார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சரி, இவங்க வட்டாட்சியராக இருக்காங்கல்ல, ஜமாபந்தின்னு ஒன்று நடக்குது, பொது தணிக்கை குழுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் முறைப்படி செஞ்சாங்கன்னா இந்த வட்டாட்சியர் ஊழல் முறைகேடுகள் செய்யறதுக்கு வேலையே இல்லை. ஆக ஜமாபந்தி கணக்கு, நிலவரி, அந்த வட்டத்தில் எவ்வளோ நிலவரி கொடுத்துருக்காங்க, எத்தனை ஏக்கர் தனியார்கள் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது, எத்தனை ஏக்கர் யார் யார் ஆக்கிரமிப்பு இடம் பிடிச்சிருக்காங்க, அதில் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலெல்லாம் ஜமாபந்தியில் அவங்க விஏஓ சமர்ப்பிக்கணும். இந்த கீழையூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ உமா மகேஸ்வரி மலையடிப்பட்டியில் இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, களியாப்பட்டியில் இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, குளையாப்பட்டியில் இருக்குது, கீழையூரில் இருக்குது. மொத்தத்தில் கீழையூர் வருவாய் கிராமத்தில் எவ்வளோ நிலம் இருக்குது, அதில் எத்தனை ஏக்கர் யார் யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க, அரசு நிலத்தை யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் சமாபந்தியில் கீழையூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ உமா மகேஸ்வரி தகவல் தெரிவிக்கணும். எந்த தகவலையும் தெரிவிக்கிறதில்ல. அந்த கீழையூர் வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்கறதில்ல. எனக்கு என்னன்னு கீரனூரில் காலாட்டிட்டு உட்காந்துக்கிறது. ஏழை எளிய மக்கள் கீரனூருக்கு போகிறது, தனியார் கட்டிடத்தில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருச்சியில் போய் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்தா சரியாக வருமா? அவங்களாம் சொந்த மாவட்டத்துக்குள்ளே, அந்த மாவட்டத்துக்குள்ளே வேலை பார்க்குறாங்கல்ல. மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறாங்க. குளத்தூர் வட்டாட்சியர் அந்த வட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார். வருவாய் கோட்டாட்சியர் அந்த 3 வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் தங்கி வேலை பார்க்குறார். ஆனால் கீழையூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ உமா மகேஸ்வரி அந்த கீழையூர் வருவாய் கிராமத்தில் தங்கி வேலை பார்க்கறதில்ல. அப்போ இவ்வளவு நிலைப்பாடுகளையும் இருக்கிறது அப்படின்னா இங்கே அரசியல்வாதிகளுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்க அதிகாரிகள் வேலை பார்க்கிறார்கள், மறைமுகமாக கல்காரிகளுக்கு வேலை பார்க்கிறார்கள். அப்போ பல்வேறு இது இருக்குது. அப்போ நேர்மையற்ற முறையில் இந்த சோனை கருப்பையா செயல்படுகிறாரா என்ற ஒரு கேள்விக்கு இருக்கு. மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கல்குவாரியை பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமான இடத்த முள்வேலி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுவை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே மனு போட்டுருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அப்போ நீங்கள் சப்டிவிஷனில் எல்லா வேலையும் பண்ணுறீங்க, பட்டாமரத்தில் மண்டல துணை வட்டாட்சியர் பண்ணுறீங்க, உங்களை கேட்கறதுக்கு யாருமே ஆள் இல்லை. கேட்டால் மாநில வருவாய்த்துறை அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது, தமிழ்நாடு வருவாய்த்துறைன்னு சங்கம் இருக்குது. அதில் நீங்கள் கவியரசன் தலைவராக இருங்க, மாநில தலைவராக இருங்க, மாவட்ட தலைவராக இருங்க, சக்திவேல் இருங்க, சோனை கருப்பையா இருங்க, வரதராஜன் இருங்க, யார் வேணாலும் இருங்க. ஆனால் நீங்கள் இந்த சங்கத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு சங்கம் ஊழல் முறைகேடு செய்வதற்கும் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதற்கும் துணை நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சங்கத்தில் இருக்க எல்லாருமே ஊழல் முறைகேடுகளுக்கு துணை நிற்பார்களானா கிடையாது. அந்த சங்கத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அது யார் நமக்கு தகவல் கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. மிகப்பெரிய அளவுக்கு டிடெக்டிவ் மாதிரி ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க சில வட்டாட்சியர்கள். ஆனால்
இந்த சக்திவேலு முதியோர் உதவித்தொகையில் 4 இளைஞர்களை கையில் வைத்துக்கொண்டு திருச்சியில் தனியாக வீடு எடுத்து அவர்களுக்குன்னு பயிற்சியும் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு மோசடி செஞ்சுருக்கார். அப்போ அந்த சக்திவேலு எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தார் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணால் மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பு, மக்களுடைய வரிப்பணத்தை விரயமாக்கியது, கொள்ளையடித்தது போன்ற சம்பவங்கள்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். இப்போ என்ன பண்ணுறாரு சக்திவேலு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து அதே போல் மாவட்ட ஆட்சியர் நேர்முகவதியாளர் அப்புறம் முருகேசன் போன்ற அதிகாரிகள்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு தாசில்தார் பதவி ஏதாவது ஒரு பகுதியில் கொடுங்க, புதுக்கோட்டையில் கொடுங்க, மீண்டும் எங்களுக்கு வந்து குளத்தூர்லேயே கொடுத்தீங்கன்னா இன்னும் கொள்ளையடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பல இடங்களில் சப்டிஷனில் மோசடி பண்ணலாம், பட்டா மாறுதலில் மோசடி பண்ணலாம், எல்லா மோசடிகளையும் செய்து இன்னும் நான் நீச்சல் குளம் வீடு இதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் பெரிய அளவில் பங்களா கட்டணும் அப்படிங்கிற அளவில் கனவு கோட்டையில் சக்திவேல் அவர்களுக்கு. சக்திவேல் அவர்களுக்கு அந்த வட்டாட்சியர் பதவியில் இல்லாமல் இருக்க முடியாது போல இருக்குது. இப்போ அவர் ஒரு எலும்பு குடும்பம் தான் இருக்கார் போல இருக்குது. நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்கள் இந்த 35 லட்ச ரூபா முதியோர் உதவித்தொகையில் ஊழல் பண்ணுறீங்களா, இன்னும் எத்தனை 35 லட்ச ரூபா இதுபோல் ஊழல் முறைகேடு செஞ்சீங்க? நீங்கள் ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து தான் மாவட்ட ஆட்சியர் வந்து உங்களுக்கு வட்டாட்சியர் பதவிக்கான வாய்ப்புகளை கொடுக்காமல் இருக்கிறார். நீங்கள் 35 ரூபாய் 35 லட்சம் நீங்கள் அபராத தொகையை கட்டியிருக்கிறீர்கள் சொன்னால் அதற்குண்டான வரி, அதற்குண்டான மீத தொகை நீங்கள் பேங்குக்கு ஏன் கட்டலை? அப்போ நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் கட்டணுமா? அவசியம் கிடையாது, எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற லெவலில் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. சரி, இப்போ புதுக்கோட்டையில் தாசில்தார் பதவி கேட்டு சக்திவேல் முறையிட்டு இருக்கிறார். அரசியல்வாதிகள்கிட்ட போய் நெருக்கமாக பேசியிருக்கார். அதுபோல் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் முருகேசன் அவர்களிடத்துலையும் போய் கேட்டிருக்கார். அவர் முடியாதுன்ட்டார். ஆனால் நேர்மையாக செயல்படுவார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இந்த 35 லட்ச ரூபா அபராத தொகை முதியோர் உதவித்தொகையில் ஊழல் முறையீடு செஞ்சிருக்காருல சக்திவேலு, நம்ம லகரம் செய்தி வெளியிட்ட பிறகு தான் அது உண்மை ஊருக்குழுக்கு அம்பலப்படுத்தப்பட்டது. ஆனால் அதன் பிறகு அந்த அபராத தொகை செலுத்தி விட்டால் போதுமா? ஒரு 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 சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை கெடுத்து விட்டால் அவனுக்கு 500 ரூபா 1000 ரூபா அபராத தொகைம்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு 5000 ரூபா பணம் கட்டுவான், இன்னொரு 3 பெண்ணை நான் கெடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ 35 லட்ச ரூபா இன்னொரு 35 லட்ச ரூபா கொடுத்துவிட்டு பல கோடி ரூபா ஊழல் முறையீடு செய்ய சக்திவேல் அவர்களுக்கு துணை நிற்பது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். அருணா ஐஏஎஸ் அவர்கள் மீது நம்ம மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தோம். அந்த நம்பிக்கையை அவர் வீணடித்து விட்டார். முதல்ல இந்த மாவட்ட ஆட்சியராக நீங்கள் 3 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டத்துக்கு நீங்கள் மாவட்ட ஆட்சியராவோ அல்லது பதவி உயர்வுக்கோ நீங்கள் போகிற பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள், விவசாயிகள்லாம் கண்ணீர் விட்டு அழணும். அம்மா நீங்கள் இந்த மாவட்டத்தை விட்டு போகக்கூடாதும்மா, நீங்கள் நேர்மையாக எங்களுக்கு வந்து அரசு சலுகைகள் அத்தனையும் பெற்றுக் கொடுத்தீங்க, ஊழல் முறைகேடு நில மோசடி அத்தனை விஷயங்களையும் நேர்மையாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி அருணா அம்மையார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்துக்கு போகிற பொழுது கண்கலங்கி எல்லாரும் அழுகணும். ஆனால் எல்லாரும் சிரிக்கிற லெவலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நீங்கள் டிஆர்ஓலேருந்து வருவாய் கோட்டாட்சியர்லேருந்து மாவட்ட ஆட்சியர்லேருந்து எப்படியெல்லாம் எந்தெந்த ரூட்லலாம் பணம் போகுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை. அதாவது துணை ஆட்சியர்கள் தான் அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக வசூல் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வருவாய்த்துறையில் சங்கம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஊழல் முறையீடு செய்வதற்கெல்லாம் சங்கம் துணை போகிறது என்று சொன்னால் அது என்ன சங்கம்? அந்த சங்கத்தை மொத்தமாக நீங்கள் கலைத்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்கிறாங்க. சரி, இப்போ திருச்சி மாவட்டத்தில் இது போன்ற சம்பவம் நடந்தால் சும்மா விட்டுருவாங்களா? எத்தனையோ பத்திரிகையாளர்கள் வந்து அடிக்கடி செய்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதில் வந்து பொது தணிக்கைத்துறை ஏன் முறைப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை? பொது தணிக்கைத்துறை முறைப்படி ஆய்வு செய்கிறதா? பொது தணிக்கைத்துறையும் அவங்களுக்கு ஏதாவது புரோட்டா, சிக்கன், மட்டன் ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது சரி கட்டி ஏதாவது இன்னும் பணங்கன்னா ஏதாவது மணி துட்டு அது மாதிரி கொடுத்து சரி பண்ணிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ ஜமாபந்தி வந்து நடக்குது. இப்போ இன்னும் 2-3 நாளில் ஜமாபந்தி நடக்குது குளத்தூரில், புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நடக்குது. மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு ஜமாபந்திக்கு நீங்கள் போகிறீங்களோ இல்லையே, முக்கியமாக குளத்தூர் வருவாய் கிராமத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் வந்து நேரடியாக வரணும். மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன் அவர்களும் வரணும். அதே போல் துணை ஆட்சியர்கள்லாம் வந்து இந்த குளத்தூர் வட்டத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக வரதராஜன் காலத்திலேருந்து, சக்திவேல் காலத்திலேருந்து, பழனிசாமி காலத்திலேருந்து, கவியரசன்லேருந்து, இப்போ இருக்கக்கூடிய சோனை கருப்பையா காலகட்டத்திலேருந்து என்னென்ன நில மோசடிகள்லாம் நடந்தது, எது நிலுவையில் உள்ளது, எது நிராகரிக்கப்பட்டது, எது வந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் அந்த மனுக்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் வந்து கண்காணிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக சக்திவேல் ஐயா அவர்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான உயர் பதவியும் கொடுக்கக்கூடாது. 35 லட்சம் கிடையாது, இதுபோல் 135 லட்சம் ஊழல் முறைகேடுகளை அவர் செய்திருப்பார். அப்போ இந்த சக்திவேல் அவர்களுக்கு நீங்கள் பதவி கொடுத்தீர்கள் என்று சொன்னால்
சக்திவேல் செய்த அத்தனை ஊழல் முறைகேடு நில மோசடி சப்டிவிஷன் பட்டா மாறுதல் இன்னும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வைத்து தனியார் டிடெக்டிவ் மாதிரி வைத்து என்னென்ன ஊழல் முறைகேடு செய்தார்களோ அத்தனை ஊழல் முறைகேடுகளுக்கும் மாவட்ட ஆட்சியரும் துணை போகிறார் என்று நான் சொல்லவில்லை. ஐயப்பன் சொல்லுகிறார், கருப்பையா சொல்லுகிறார், சின்னராசு சொல்லுகிறார், அறிவழகன் சொல்லுகிறார். இது போன்ற விவசாயிகள், விவசாய சங்கம், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு மக்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகளை வைத்துதான் இந்த செய்தியை வெளியிடமே தவிர என்னுடைய கருத்துங்கிறது எதுவும் கிடையாது. அப்ப சக்திவேல் அவர்களுக்கு உயர் பதவி கொடுக்கக்கூடாது. அவர் அபராத தொகை கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் தண்டனைக்குரியவர். அவரை பணியிட நீக்கம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். சோனை கருப்பையா இதுவரை கிளையூர் வருவாய் கிராமத்திற்குள்ளோ, விசலூர் வருவாய் கிராமத்திற்குள்ளோ, புலியூர் வருவாய் கிராமத்திற்குள்ளோ முறையாக சென்று கள ஆய்வுக்குன்னு சென்றிருக்கிறாரான அதற்கு சாட்சியாக மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிக்கு பாத்தியப்பட்ட 9 ஏக்கர் நிலம், அந்த பள்ளிக்கு ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு துவக்க பள்ளிக்கு சொந்தமான இடம் 9 ஏக்கர் இருக்குது. அந்த 9 ஏக்கரை முள்வேலி அமைக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அந்த முள்வேலி அமைச்சா அந்த இடத்த மூடிட்டு விளையாட்டு திடல், இன்னும் சொல்ல போனால் ஜல்லிக்கட்டு வைக்கிறதுக்கு, ஜல்லிக்கட்டு மலையடிப்பட்டியில் மிகப்பெரிய அளவுக்கு ஜல்லிக்கட்டு வைக்கணும்னு திட்டமிடுறாங்க. அதுக்கான இடம் வேணும், ஒரு 10 ஏக்கராது இடம் வேணும். அப்போ அந்த இடத்த தேர்வு பண்ணணும், அந்த இடத்த சுத்தமாக மூடணும். ஊரணி மலையடிப்பட்டி பள்ளிக்கு சொந்தமான மேற்கு புறத்தில் அருகிலேயே பள்ளிக்கு சொந்தமான இடத்துல ஊரணி இருக்கு. அதை சீரமைச்சு படித்துறை அமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த இதில் மீன் பண்ணை வளர்த்தா அந்த ஊராட்சிக்கு வருமானம் கிடைக்கும். ஊருக்கு நடுவில் குட்டை குளம்னு ஒன்று இருக்கு. அதில் படித்துறை அமைச்சு முதல்ல ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், படித்துறை அமைக்கணும், மீன் வளர்த்தா அந்த ஊராட்சிக்கு வருமானம் இருக்கு. அப்போ கிளையூர் ஊராட்சிக்கு மலையடிப்பட்டி கிராமத்தை வைத்து வருடத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபா வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுபோல நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சோனை கருப்பையா அவர்கள் ஊழல் முறைகேடு என்பதை தாண்டி கல்குவாரி முதலாளிகளுக்கு அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனால் கூடுதலான சக்திவேல் ஐயா அவர்களுக்கு தயவு செய்து எந்த விதமான உயர் பதவியும் கொடுக்காதீங்க. அவரை பணியிலிருந்து நீக்குங்க, பணியிட நீக்கம் செய்து அவர் மேலே என்னென்ன வழக்கு இருக்கு, அவர் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்பதற்கு சான்றாகத்தான் அவர் அபராத தொகை கட்டியிருக்கார். அவருக்கு பணியிடை நீக்கம் செய்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். இந்த வேலைகள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியரே இதற்கு துணை போகிறாரா என்று ஒரு ஐயப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். மாவட்ட ஆட்சியர்லாம் ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக கிராமத்துக்குள்ள வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க, தெய்வம் நேரில் வந்துருச்சு, எங்களுக்கு உதவி செய்ய போகுது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள்லாம் துணை ஆட்சியர்களை வைத்து வசூல் செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு. அது மாதிரிலாம் இல்லாமல் நேர்மையாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் என்று நாம் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிட்டே வர்றோம். அந்த நேர்மையின் சிகரமாக மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் செயல்பட்டது உண்மையானால் சோனை கருப்பையா அவர்கள் கீழையூர் வருவாய் கிராமத்திற்கு சென்று கள ஆய்வுகளை செய்ய வேண்டும். கீழையூர் வருவாய் கிராமத்திற்குள்ளே தங்கி உமா மகேஸ்வரி அவர்கள் பணி செய்ய வேண்டும். அதுபோல சக்திவேல் ஐயா அவர்களுக்கு பணியிடை நீக்கம் செய்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு அவர் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு செய்திருக்கிறாரோ அதை சக்திவேலுடைய சொத்திலிருந்து எடுத்து அரசு கஜானாவில் வைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நமக்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மூலமாக சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் துரிதமான ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து நம்ம செய்தியை வெளியிடுவோம். இன்னும் பல்வேறு ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு செய்தியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.